ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 109 தகை அணங்கு உறுத்தல் 1087வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில். கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில். கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில். துகில் என்றால் துணி. மார்பகத்தை மறைத்துக் கொள்வதற்காக போட்டுக்கொள்கிறார்களே அந்த துணி மாலாக்கு என்று சொல்வார்கள். இப்பொழுது ஒரு விதமான சுடிதார் போட்டுக்கொண்டு மேலே ஒரு ஆடையை, ஒரு துண்டு ஆடையை மேலே போட்டுக்கொள்கிறார், மார்பகத்தின் மீது போட்டுக்கொள்கிறார்கள். அதே போல் அந்த காலத்திலே ஒரு காதலி அப்படி போட்டுக்கொண்டு வந்தாள். மிக மெல்லிய ஆடை. அந்த கால திருக்குறளிலே 2 இடங்களில்தான் பெண்களுடைய மார்பகத்தை பற்றி சொல்லுகின்றார் திருவள்ளுவர். அதை நான் உங்களுக்கு அவர் சொன்ன சொல் கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படா முலைமேல் துகில் என்று சொல்வார். நான் அதை மார்பகம் என்று சொல்கின்றேன். ஏனென்றால் இந்த காலத்திலே அந்த சொல் சொல்லக்கூடாத ஒரு சொல்லாக இருக்கிறது. அந்த காலத்தில் சொல்வார்கள். கோயில்களிலெல்லாம் மிக அருமையாக அந்த மார்பகத்தை சிலை மிக தெளிவாக வெடித்திருப்பார்கள். பார்க்கின்றவர்களெல்லாம் இப்பொழுது கூச்சப்படுகிறார்கள் அதை பார்த்து. ஒரு காலத்தில் அதை பெருமையாக நினைத்தார்கள். இப்பொழுது அதை பார்க்கின்ற பொழுது கூச்சமடைகிறார்கள். இளைஞர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் முதற்கொண்டு. அதனாலே அந்த சொல்லை நான் சொல்லாமல் மார்பகம் என்று சொல்கிறேன். அப்படி சொல்வது நாகரிகமாக இருக்கும் இந்த காலத்திற்கு. அதனாலே சொல்லுகின்றேன். அந்த காலத்திலே ஆண் யானைக்கு போர்க்களத்தில் செல்கின்ற பொழுது தலையிலே கண்களுக்கு ஒரு படாம் என்று சொல்வார்கள். ஒரு அழகான துணி ஒன்று போட்டு அலங்கரிக்கப்பட்ட ஒரு துணியினாலே மிக அழகான கலரான வண்ணங்கள் எல்லாம் தீட்டப்பட்ட கண்ணாடிகள் பொருத்தப்பட்ட ஒரு அழகான துணி ஒன்றை யானையினுடைய தலையிலே 2 கண்களை ஓரளவு மறைக்கின்ற அளவுக்கு போடுவார்கள். அதற்கு கட்படாம் என்று பெயர். கண்ணை மறைப்பதற்காக போடுகின்ற ஒரு துணி. ஆனால் மிக அழகாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும். யானைக்கே அந்த கட்படாம் போட்டால்தான் யானைக்கே ஒரு அழகாக இருக்கும், அழகான தோற்றத்தை தரும். அதே போல் பெண்கள் தன்னுடைய மார்பகத்தின் மீது ஒரு துணியை போட்டுக்கொள்வார்கள். தன்னுடைய மார்பகங்களை மறைப்பதற்கு ஒரு துணியை போட்டுக்கொள்வார்கள். மிக அழகாக இருக்கும் அந்த துணி. மிக அழகிய கலர், நிறம், மிக அழகான நிறம். அவர்களுடைய நிறத்திற்கு தகுந்த மாறும். அவர்கள் அணிந்திருக்கிற ஆடைகளுக்கு பொருத்தமான ஒரு துணியை போட்டுக்கொள்வார்கள் மார்பகத்தின் மீது. அதுவே ஒரு அழகு பெண்ணுக்கு. அதற்கு தேர்ந்தெடுத்து அந்த ஆடை அணிவார்கள். அப்பொழுது அழகு கூடுதலாக இருக்கும். இந்த கருத்தை திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். ஒரு யானைக்கு 2 கண்களுக்கு அந்த தலையிலே 2 கண்களை ஓரளவு மறைப்பதற்காக, பார்வை ஒரே அளவுக்கு பல இடங்களில் சிதறக்கூடாது என்பதற்காக யானைக்கு கட்படாம் என்று சொல்வார்கள். அதை மறைப்பதற்கு துணி போடுவார்கள். அது யானை பார்த்திருப்பீர்கள், கோயில் யானை கூட போடுவார்கள். பண்டைய காலத்திலே போர்க்காலத்திலே யானைக்கு அந்த கட்படாம் என்று சொல்வார்கள். கண்ணுக்கு பக்கத்திலே தெரியும், நெற்றியிலே தெரியும், அந்த துணி போட்டிருப்பார்கள், அழகாக இருக்கும். அதே போல் பெண்ணினுடைய மார்பகத்தை மறைப்பதற்கு ஒரு துணி போடுகிறார்கள். மிக மெல்லிய மிக அழகான துணி போடுகிறார்கள். கடாக்களிற்றின் மேல் ஆண் யானை, அந்த ஆண் யானையினுடைய கண்ணை ஓரளவு மறைப்பதற்கு போடுகிறார்கள் கட்படாம். அதே போல ஏன் போடுகிறார்கள்? அதை போடவில்லை என்றால் யானைக்கு மிக அதிகமாக உணர்ச்சி ஏற்பட்டுவிடும். பெண்கள் தன்னுடைய மார்பகங்கள் மீது அந்த துணியை போட வேண்டும். போட்டால்தான் ஓரளவுக்கு காமம் வெளிப்படாமல் இருக்கும், ஓரளவுக்கு வெளிப்படுத்தும். அது போடவில்லை என்றால் மிக அதிகமான அளவுக்கு காமத்தை வெளிப்படுத்திவிடும். அளவுக்கு மிஞ்சிய கொடூரமான காமத்தை வெளிப்படுத்தக்கூடும். அதனால் தான் அந்த துணியை போட வேண்டும். அந்த துணியை போடுவதனாலே பெண்களுக்கும் பாதுகாப்பு, பார்க்கின்றவர்களுக்கும் பாதுகாப்பு. உள்ளத்தை கொள்ளை கொள்ளாது, கண்டவர்களுடைய உள்ளத்தை கொள்ளை கொள்ளாமல் இருப்பதற்கு அந்த ஆடை அணிய வேண்டும். அந்த யானை கண்ட இடங்களில் பார்க்காமல் ஒரே பார்வையாக போர்க்களத்தில் தன்னை எதிர்த்து வருகின்ற வீரர்களை மட்டும் பார்ப்பதற்கு அந்த அணிகலனை அந்த யானையினுடைய கண்ணுக்கு பக்கத்தில் நெற்றியிலே அணிவிக்கிறார்கள் துணி. அதே போல் இந்த பெண்ணும் தனக்கு பிடித்தமான தன்னுடைய தலைவனை மட்டும் பார்ப்பதற்குத்தான்
அந்த மார்பகத்தை பார்ப்பதற்குத்தான் உரிமை உண்டே தவிர மற்றவர்கள் எல்லோரும் பார்ப்பதற்கு உரிமை இல்லை என்பதற்காக இந்த துணியை மார்பகங்களின் மீது போடுகிறார்கள் என்று ஒரு குறிப்பு அந்த காலத்திலே திருவள்ளுவர் பார்த்ததை இந்த காலத்திற்கும் பொருந்தி வருகிறது. கட்டாயம் மார்பகத்தின் மீது ஒரு துணியை மகளிர் இளம் பருவ பெண்கள் அணிய வேண்டும். ஏனென்றால் அது அணியவில்லை என்றால் எல்லோருடைய காம உணர்ச்சியும் அது தூண்டிவிடும் என்கிற காரணத்தினாலே இதை அணிவது மிக நல்லது. யானைக்கு கண்களை ஓரளவு மறைப்பது நல்லது, யானைக்கும் நல்லது, போர்க்களத்திலே போரில் வெற்றி பெறுவதற்கும் நல்லது என்ற அடிப்படையிலே பெண்கள் கூட தங்களுடைய மார்பகங்களை ஓரளவுக்கு மறைப்பதுதான் நல்லது, முழுதுமாக வெளிப்படுத்தக்கூடாது, காட்சிப்படுத்தக்கூடாது. அதனாலே தனக்கும் ஆபத்து வரும், மற்றவர்களுக்கும் ஆபத்து வரும் என்பதை இந்த அழகான திருக்குறளிலே சற்று விரசமாக இருந்தாலும் கூட அது அவசியம் என்பதை பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கடா களிற்றின் மேல் கட்படாம் மாதர் படாமுலை மேல் தூகில் என்று இந்த குறளை வடித்திருக்கிறார்கள். மீண்டும் நாளை சந்திப்போம்.